சரணம், சத்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நேற்று தை அமாவாசைக்கு வந்திருந்தோம். இந்த வீடியோக்கு பின்னாடி வந்து பாருங்கள். நேற்று ஜீவசமாதியில் எவ்வளோ கூட்டம் இருந்தது, அந்த பிரிஞ்ச மரத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, அதே மாதிரி கோம்பைக்காலில் எவ்வளோ கூட்டம் இருந்தது எல்லாமே இந்த வீடியோக்கு பின்னாடி ஷேர் பண்ணேன். அதே மாதிரி கணக்கம்பட்டியில் வச்சு என்னுடைய வீடு பால் கச்சரம் அடுத்த வாரம். அது எப்படி நடந்ததுன்னு அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நேற்று தை அமாவாசையில் என்னுடைய வீட்டு பத்திரிக்கை, முதல் பத்திரிக்கை என்னுடைய ஐயனுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஐயன் எங்கள் வீட்டுக்கு எப்பயுமே வந்துடுவார். அவள் தான் முதல் கெஸ்ட்டு, சரிங்களா? போன வருஷம் 2 செங்கலை தூக்கி வச்சுட்டு வந்தேன். இந்த வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன். எனக்கு வீடு கட்ட உத்தரவு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வீட்டில் போருமே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வெறும் 150 அடி தான் போரே போட்டிருக்கோம். தண்ணி நல்ல சுவையான தண்ணி. எல்லோரும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 600 அடி 700 அடி போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் மட்டும் வெறும் 150 அடி தான் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் ஐயன் தான் காரணம். ஐயா இப்படி சிரிக்கிறார், ஜம்முன்னு சிரிக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு மனிதனோட முகத்தை பார்க்கும்போதே தெரியும் அவன் சந்தோஷமா இருந்தானா அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கான். முகத்தோட ஃபேஸ் கட்டை பார்த்து அவன் சந்தோஷமா இருக்கானா துக்கத்தில் இருக்கானா கண்டுபிடிச்சிடான். இன்றைக்கி ஐயன் வந்து எனக்கு எல்லாமே சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு கிடைச்ச சந்தோஷம் நீங்களும் அனுபவிக்கணும். முடிந்தளவுக்கு ஐயனோட ஜீவசமாதி போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பாருங்கள், நைட்டு 12 மணி பூஜைக்கு எவ்வளோ கூட்டங்கள் இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நல்ல கூட்டம், சரியான கூட்டம் பாருங்கள். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பாருங்கள். நைட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க.